கைஸ் வெல்கம் டு இட்டாச்சி பாஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு வந்திருக்கோம் பொங்கலுக்காக. அதுவும் 6 மணிக்கே ஏஞ்சிட்டேன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்கை. நீங்களே ஒயிட் கலரில் ஸ்கை இருக்குது. அதுவும் என் சித்தப்பா பசங்களோட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் அவங்க நெத்தியில் இட்டாச்சி பாஸ் கேமில் டெய்லிக்கும் கேம் வீடியோ போடுறது. இப்போ என் மூஞ்ச ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இன்னொருத்தவனை காமிக்கிறோம். இங்கே பாருங்க, இதுதான் என் சித்தப்பா பையன். அவன் பேர் வந்து இமயன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனை காமிக்கிறோம் வாங்க. இது கொஞ்சம் கிரிஞ்சு வீடியோ மாதிரி இருக்குங்க கைஸ், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இருட்டாக இருக்கு, ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல. கைஸ் என் பல்லு மட்டும் தெரியுது பாருங்க கைஸ். இருக்காம பாருங்க, இவன் தாண்ட மட்டும் போயா அவன் தான் பட்டு தூங்கிட்டு இருக்கான். நம்ம இங்கே வெளில போய்ப்போம். மணி 6 ஆச்சு, இன்னும் எல்லாம் தூங்கிட்டு இருக்கேன் கைஸ். ரொம்ப தான் தூங்காமல் இருந்துகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் வெளிலெல்லாம் கோலம் போட்டுட்ருக்காங்க. அந்த கோலத்தை பாருங்க, இதுதான் கோலம் போட்டுட்ருக்காங்க. நம்ம போய் பின்னாடி போய் பார்ப்போம். இவாடா இமே கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி யார் கூட வீடியோ போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட தான் போட போகிறோம். இதெல்லாம் வீடியோ ஒழுங்காக பாட்டுங்க. என்ன அடி விழுகிட்டா இருக்குது, வீட்டில் தப்பிச்சு போகிறதே கஷ்டம்டா. உங்கள் வீடியோ போச்சா கைஸ்? அடுத்த வீடியோவில் தஞ்சாவூரில் என் வீடு இருக்குது, அந்த வீடியோவை காமிக்கிறேன். அங்கே ஏதாச்சும் கிரிஞ்சு வீடியோ போடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் அண்ணன் என்ன பண்ணிட்டு நம்ம திருப்பி நம்ம வந்ததுக்கே வந்துட்டோம். இப்போங்க இப்போ நம்ம யாரை காமிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் இந்த மாதிரி தான் கைஸ். இது கிரிஞ்சு வீடியோன்னு சொன்னேன், நீங்களும் பார்த்தீங்க. அந்த மாதிரி தான் பாருங்க கைஸ். குளிர்துன்னு லூஸ் வாய் மாதிரி அதில் உட்காந்து கைஸ். அவன் தான் லூஸ் போய் கைஸ், அவன் பேசுறதை வந்துருக்காதீங்க. நம்ம இப்போ ஏரி மேலே ஏறி மொட்டை மாடி போகலாமா? இதான் மொட்டை மாடியோட பொடி. சும்மா சொன்னீங்க, மொட்டை மாடி கிடையாது, இது சும்மா டேங்க்குக்கு வருதுக்கும். வாங்க இல்லை ஏறும். ஒரு வழியாக நம்ம இங்கே வந்தாச்சு கைஸ். இப்போ பாருங்க, இங்கே தான் ஓடாக இருக்குது பாருங்க. பாருங்க கைஸ், இங்கே தான் எவ்வளோ பனின்னு எதுவுமே தெரியல பாருங்கள். அந்த இடத்துல தான் இதுதான் இருக்குது, ரொம்ப கஷ்டம் இங்கே இதுக்கு. அதுதான் இங்கே பாருங்க கைஸ், இங்கே ஒரு பூனை இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு பூனை ஓடுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க அந்த பூனையை பார்த்தீங்களா கைஸ்? சுகர் விட்டு இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோனா என்ன சொல்கிறது, என் ஃபேஸ் ரிவீல் வீடியோ. நம்ம எப்படியாச்சும் கொஞ்சம் அது எதுக்கு போயிடணும், அதுக்கு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இப்படி பாருங்க ஊடு தான் எப்படி இருக்குன்னு, எல்லாம் பச்சை கருப்பு கலரில். ஏன் கருப்பு கலரில் இருக்குன்னு தெரியல. வீட்டில் நான் அங்கேதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடெல்லாம் பாருங்கள் இப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி மாடு வச்சுருக்காங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கல், அதனால மாடுக்கு தான் நல்லா சாமி கும்பிடுவாங்க. மாட்டு பொங்கல் இல்லை, மாட்டு பொங்கல் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி 15th மாட்டு பொங்கல் தான், இல்லை தெரில. மாட்டு பொங்கல் நினைக்கிறாடா. நீங்கள் மாட்டு பொங்கலான்னு தெரியல கைஸ், எனக்கு பொங்கல் தான் தெரியும். நாளைக்கு மாட்டு பொங்கல் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் மாடு இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் பக்கத்து வீட்டில் மாடு இருக்குது. அங்கே பாருங்க கைஸ், ஒரு கோழி எப்படி பார்க்குதுன்னு. அவங்கள அங்கே கைஸ் அங்கே பாருங்கள், ஆடு தான் தெரியும். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஆடு தெரியுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க கைஸ், இந்த கோழி மட்டும் பாருங்களேன். இது வான்கோழின்னு நினைக்கிறேன், என்ன கோழின்னு தெரியல. வான்கோழி தான்.
கைஸ் இன்னும் நான் நிறையா வீடியோ போடணும், அதுக்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை, ரொம்ப நாளாக ஒரு வருஷம் இருக்கும். ஜனவரி போட்டுட்டேனா போட்டேன், டிசம்பர் போட்டேன்னு ஜனவரி போட்டேனா எனக்கு தெரியல, நீங்களே பார்த்துக்கலாம். டிசம்பர் போட்டேன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, ஜனவரி போட்டேன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே கம்மிடா இல்லை காமிச்சேன் மேலே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், இப்போ கீழே இறங்கி நம்ம இந்த பேக் சைடு காமிக்கிறோம் கைஸ். அவன் அந்த போய் அப்படி தான் கைஸ். இப்போ நம்ம கீழே இறங்கி பேக் சைடு புரியலையே தொல்லையே பிஸ்கெட் வேணுமான்னு கேட்குறேன் பாருங்க கைஸ். 6 மணிக்கு எழுந்து பல்லு வலிக்கிட்டு இப்போ எழுந்து உட்காந்துருவோம். அப்பயே பிஸ்கெட் எதுவுமே சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நான் அடிக்கல கைஸ், இக்கே உங்க லூசு பையிலே ஏன்னா இப்படி ஆட்டுத பண்ணாத லூசு பையில. நான் இறங்கணும்டா, எப்படி இறங்குவேன் கைஸ்? உனக்கு பாருங்க கைஸ், உன்னை எப்படியாச்சும் அடிக்கணும்னு சொன்னீங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் இறங்க போகிறேன், இந்த மாதிரி இறங்கக்கூடாது, இருந்தாலும் நான் இறங்க உங்களுக்காக ஒரு கையிலே ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஒரு வழியாக நம்ம எங்கே இருந்துச்சு நம்ம வாங்க கைஸ். இப்போ பேக் சைடுக்கு போகலாம். தன் கைஸ் பேக் சைடு இங்கே ஒரு செடி இருக்குது, என்ன செடின்னே தெரில. இங்கே பாருங்க, இது என்ன செடின்னு தெரில, இது என்ன செடின்னு தெரில. இங்கே ஏதோ வளைச்சி வச்சுருக்காங்க, இது என்னன்னு தெரில. இது என்னது செடி? இது வந்து செடி, இந்த இலையிலேயே செடி முளைக்கும் கைஸ். இது எங்கள் வீட்லேயே இருக்குல்ல, அது எங்கள் வீட்லேயே இருக்க. அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது என்ன செடின்னு தெரியல. பின்னாடி ஒரு ஆறு இருக்குது, அதை காமிக்க என்ன செடின்னு தெரியல. பின்னாடி ஆறு இருக்குது, இங்கே பாருங்க கைஸ், இங்கே குட்டி குட்டி செடியாக முளைச்சிருக்கு. பின்னாடி தெரியல, இது எல்லாம் பின்னாடி ஆறு தான் இருக்கும். பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் கைஸ். இதுக்கு நான் போனதில்லை, கலர் வேறத்து வந்து இருக்கு. எப்பா எம்மா கைஸ் கொஞ்சம் பயமா இருக்கு கைஸ். தக்காளி செடியா? இது தக்காளி செடியால உங்க ஊர்ல? பாருங்க தக்காளி செடின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம இப்போ இந்த வழியா போயிருக்கோம். இங்க பாருங்க கைஸ், ஒரு ரிவர். அந்த இடத்துல இந்த வேலைக்கு பின்னாடி ஒரு ரிவர் கைஸ். இதுக்கு பின்னாடி சாக்கடையா? சாரி, இதுக்கு பின்னாடி போனோம்னா செடியாக தான் இருக்குது பாருங்க. இதுக்கு பின்னாடி போனோம்னா அதனால தான் இதுக்கு போக முடியாது. இப்போ நம்ம போயிடலாம் கைஸ். நான் இது எதுவும் திறந்ததை காமிச்சு அப்படியே விட்டு வந்துடுறேன். கைஸ் அப்புறம் என்னோட அடுத்த வீடியோவில் நான் இந்த ஃபெஸ்டிவல் வீடியோ இந்த மாதிரி தான் இருப்பேன். இந்த வீடியோ தான் போடுவேன். கேமிங் வீடியோ போட ரொம்ப நாள் ஆகும், கொஞ்சம் டேஸ் ஆகும். ஏன்னா இந்த கம்ப்யூட்டரில் கொஞ்சம் ரிப்பேரு, அதனால் வீடியோ போடுறது கஷ்டம். நான் கொஞ்ச நாள் இந்த வீடியோ தான் போட்டுட்ருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வில்லேஜ் விளாக் பண்ணுறோம். இந்த பயம் எப்படி தான் கூடுதுன்னு நம்ம வெளில எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. நான் குளம் போனதை மட்டும் தான் காமிச்சேன். இந்த இருட்டிலேருந்து தப்பிக்கணுமா? எப்பா பாருங்க எவ்வளோ பனி. இப்போ ஒரு காக்கா வேற இருக்குது. இங்கே பாருங்க அவ்வளோ குருவின்னு. இங்கே பாருங்க ஒரு கோழி. இப்போ என்ன இருக்குன்னு பார்த்து தெரில கைஸ். அந்த சைடில் தான் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரில, ரொம்ப புகையாக இருக்குது. பாரு அவங்க ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு இருக்கேன். செத்தாங்க வீடியோ உங்ககிட்ட சொல்கிறேன். இவன் வந்துடுவான் ஒன்று ஓடுறான் பாருங்க பைத்தியக்கார போய். ரொனால்டோ வந்து ஜெர்சியில் போட்ட பெரிய ஆளாடா நீ. இப்படி தான் கைஸ் நம்மளை பார்த்தாலே ஓடுவான்.
கைஸ் ஒத்த கையில் ஃபோன் வச்சுட்டு முடியல, நான் அப்புறமா பார்த்துக்குறேன். இப்போ வாங்க கைஸ், நம்ம இந்த புகை மூட்டத்தில் நடந்து போகலாம். இங்கேருந்து பார்த்தா அங்கே, அங்கேருந்து பார்த்தா இங்கே. இந்த புகை மூட்டத்தில் நம்ம நடந்து போகிறோம் கைஸ். இது கடைசியாக ஒரு புகை தெரியுது பாருங்க. இங்கே நம்ம பார்ப்போம். எப்போ அம்மா ஓட ஓட ஓட, எப்போ அம்மா அம்மா அம்மா. இப்போ தாங்க இங்கே தான் இவ்வளோ பண்ணியிருந்தேன். நம்ம அங்கே இருந்தோம், அங்கேருந்து இங்கே ஓடி வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் போகலாம். இப்போ அங்கே 2026 தான், நம்ம இல்லாதப்போ வந்துட்டாங்க. நம்ம மும்பையில் இருந்தோம். இப்போ நம்ம கேம் இந்த புகையில் நிற்கிறோம். எப்போ அங்கே வயல் தான் இப்படி இருக்குன்னு. இதுவே பிப்ரவரி மந்தில் தான் இங்கே தான் நடந்து போய்ட்டு இருப்போம். அங்கே ஒரு வீடு தெரியுதா, அந்த வீட்டிலேருந்தா அந்த வீட்டுக்கு தான் நடந்து போய்ட்டு இருப்போம். நம்ம திருப்பி நம்ம வீட்டு அந்த கடைசி போகலாம். நல்லா வேணாம், வீட்டுக்கே போயிடலாம். இப்போ இந்த கோழி தான் நம்மளை பார்த்துட்டு இருக்கு. ஐயோப்பாம்மா, கொஞ்ச நாள் இந்த மாதிரி தான் வீடியோ போடுவேன். இப்போ இங்கே பார்க்குறீங்களா இப்படி, அடுத்தது தஞ்சாவூரில் பார்ப்பீங்க. நான் தஞ்சாவூரில் தான் இருக்கேன். தஞ்சாவூரில் ஆச்சுங்க சொல்லுங்க. நான் தஞ்சாவூரில் இருக்கேன். இனிமே சைக்கிளில் போகிறேன். எங்கள் தாத்தா சைக்கிளில் நம்மளும் ஏறுவோமா? விட்டு வர்றேன். போட்டு போயிட்டுருக்கீங்க. சரி, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி தான் இங்கே பண்ணுவாங்க. கொஞ்சம் சஸ்பெண்ட் போங்க. என் அண்ணன் எங்கள் வீடு இருக்கிறதே பிடிக்காது. நல்லா சும்மா சும்மா லூஸ் பண்ணி கட்டிட்டுருப்பான். சரி, இதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ்.